நீங்கள் டிஎன்பிசி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா டெய்லியும் நல்லா படிக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் படிக்கணும்னு உட்காரும்போது அந்த மைண்ட் செட் போயிடுதுங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஸ்மால் ட்ரிக்ஸ் சொல்ல போகிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹவு டு பில்ட் ஏ ஸ்ட்ராங் ஸ்டடி ஹேபிட் ஃபார் லாங் டேர்ம் ப்ரிப்பரேஷன். ஸ்மால் ஸ்டார்ட். ஆரம்பத்தில் பெருசாக தொடங்கணும்னு நினைக்காதீங்க. படிக்கும்போது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் ஃபுல் டே படிக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் அவங்களால 1 hour கூட படிக்க முடியாது. டெய்லியும் 2 hours ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 30 minutes கால்குலேட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் ஒரு 5 சப்ஜெக்ட் இருக்குதுன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு 40 minutes அப்படின்ட்டு நீங்கள் ஒரு பார்ட்டாக பிரித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஃபிக்ஸ்டு டைம் ப்ளஸ் ஃபிக்ஸ்டு பிளேஸ். டெய்லியும் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அண்டு ஒரு பர்டிகுலர் பிளேஸ் சூஸ் பண்ணி நீங்கள் டெய்லி படிக்கும்போது அது உங்களுக்கு ஹேபிட்டாக மாறும். எக்ஸாம்பிள் காலையில் 6 to 8 o'clock சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா 6 to 8 o'clock நீங்கள் தூங்கி எழுந்திருக்கும்போது எந்த ஒரு திங்கிங்கும் இல்லாமல் பிரெயின் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் படித்தீங்கன்னா அது ஈஸியாக மெமரி ஆகும். நைட்டில் 9 to 11 o'clock நீங்கள் படிக்கும்போது அந்த டைமில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் படித்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட், மைக்ரோ கோல்ஸ். டெய்லியும் பெரிய கோல் இல்லாமல் ஒரு சின்ன கோல் செட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள், ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா ஒரு ஹிஸ்ட்ரி சப்ஜெக்டில் ஒரு யூனிட் டெஸ்டினேஷன் வைக்காமல் அதில் ஒரு 10 டாபிக்ஸ் கவர் பண்ணுற மாதிரி ஸ்மால் கோல் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், நோட்ஸ் அண்ட் ட்ராக்கிங் மெத்தட். டெய்லி நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு இம்பார்ட்டன்ஸும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் இன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் மார்க் பண்ணி படிங்க. இம்பார்ட்டன்ஸ் மார்க் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக மெமரியில் இருக்கும். நீங்கள் எப்போ எடுத்து பார்த்தாலும் அது உங்களுக்கு ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட்டு, பிரேக். நீங்கள் கண்டினியூஸாக 2 ஹவர்ஸ்க்கு மேலே படிச்சுட்டே இருக்கும்போது ஒரு 5 or 10 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. அப்போ திரும்பவும் நீங்கள் படிக்கும்போது பிரெயின் ரீஆக்டிவேட் ஆகும். திரும்பவும் ஈஸியாக மெமரியாக இருக்கும். வீக்லி ரிவிஷன். வீக்லி ஒன்ஸ் நீங்கள் படித்ததை ஒரு டைம் எடுத்து ரிவைஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்களா, அதை எடுத்து பாருங்கள். நீங்கள் ஒரு வாரம் ஃபுல்லாக படித்த அந்த நோட்ஸை நீங்கள் திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக மெமரியில் எப்போவுமே இருக்கும். இந்த 1 வீக்கில் உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நெக்ஸ்ட் வீக்கில் நீங்கள் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. Thank you for watching this video.